வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 3 டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேற்கு வங்காளத்தில் ஒரு உச்சகட்ட மேற்கு வங்காள அரசியலில் பரபரப்பு நிலவிக்கு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தேசிய பட்டியலின ஆணையம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை சந்தித்து மேற்கு வங்காளத்தில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரையை முன் வச்சிருக்காங்க. அதனால எந்த நேரத்தில் வேணாலும் மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி கவிழலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இப்போ வரைக்கும் நிலவிக்கு இருக்கு. எதுக்காக தேசிய பட்டியலின ஆணையம் இப்படிப்பட்ட ஒரு பரிந்துரையை முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். சொல்றேன், கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா, சந்தேஷ்காலி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. நார்த் 24 பர்கானாஸ் அப்படிங்கிற மாவட்டம் மேற்கு வங்காளத்தில் இருக்கு. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேரு சந்தேஷ்காலி. சுந்தரவன காடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த காட்டுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு தீவு மாதிரி அந்த ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு யாராவது போகணும் அப்படின்னா படகுல தான் போக முடியும். அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அந்த டிஎம்சி உடைய நிர்வாகி பேர் என்ன அப்படின்னா ஷேக் ஷாஜகான், இதுதான் அவருடைய பேரு. அவர் அங்கே இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய அழகான பெண்களை கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணுறாரு. சில நாட்கள் அடைச்சி வச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணுறாரு. அவருடைய கேங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் கையில் சில கட்டைகள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஷேக் ஷாஜகான் அவருடைய கூட்டாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மீது தாக்குதல் நடத்துவதற்கு இப்போ ரொம்ப ஆவேசமாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம களத்தில் பார்க்க முடியுது. இப்போது அவங்க அந்த போராடக்கூடிய பெண்கள்கிட்டலாம் தேசிய பட்டியலின ஆணையம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. பாஜக அந்த போராடக்கூடிய பெண்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஷேக் ஷாஜகான் இருக்காருல்ல, இப்போ பாலியல் குற்றச்சாட்டு அவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடியே அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த ஷேக் ஷாஜகானை விசாரணை நடத்துவதற்காக தான் வந்திருக்காங்க. ஒரு பண மோசடி வழக்கில் விசாரணை நடத்துவதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்திருக்காங்க. அப்போ வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளுடைய காரை நிப்பாட்டி அந்த ஷேக் ஷாஜகானுடைய கூட்டாளிகள் தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த செய்தியை நம்மளுடைய சேனல்லையே சில நாட்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். அப்போவே மேற்கு வங்காளத்தில் சட்டம் ஒழுங்கு எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்க. அமலாக்கத்துறை அதிகாரிகளுடைய காரை மறித்து டிஎம்சி உடைய தொண்டர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே ஒரு இஷ்யூ வந்துச்சு. அந்த நபர் தான் ஷேக் ஷாஜகான் தான் அதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்காரு. அந்த சம்பவத்துக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. இப்போ இதன் காரணமாக தான் ஒன்று சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ தேசிய பட்டியலின் ஆணையம் குடியரசுத் தலைவர்கிட்ட அந்த பரிந்துரையை முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்பட முடியுது. இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பெண்களை ஆர்எஸ்எஸ் தான் போராட்டத்துக்கு தூண்டி விடுறாங்க, போராடுங்க அப்படின்னு தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பிப்ரவரி 29 மேற்கு வங்காளம் பயணம் மேற்கொள்கிறார் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட முடியுது. பிரதமர் மோடி அவர்கள் மார்ச் 6 மேற்கு வங்காளம் பயணம் மேற்கொள்கிறார் அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்குறோம். என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆட்சி கவிழ்க்கப்படுமா, ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்படுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஜகவில் இணையும் காங்கிரஸ் உடைய சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி அவர்கள் ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கேன். கடந்த 3 நாட்களாக இந்த செய்தி சமூக வலைதளத்தில் பகிரப்படுது. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. விஜயதாரணி அவர்கள் பாஜகவில் சேர போறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருச்சு. விஜயதாரணி அவர்கள் மட்டும் கிடையாது, அவங்களோட சேர்ந்து இன்னும் 2 காங்கிரஸ் உடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், டோட்டலாக 3 பேர் பிஜேபியில் சேர போறாங்க அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது. நேற்று விஜயதாரணி அவர்கள் டெல்லிக்கு புறப்பட்டு போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் தமிழகத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துருக்கு. அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நிகழ்வில் விஜயதாரணி அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலை, டெல்லி போயிருக்காங்க. தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் டெல்லிக்கு போயிருக்காரு. அப்போ பாஜகவில் இணையக்கூடிய அந்த நிகழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே நடக்கலாம் அப்படிங்கிற தகவல்களை நம்ம கேள்விப்பட முடியுது. இப்போ காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயதாரணி அவர்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அவங்க ஃபோனை எடுக்க மறுக்கிறாங்க, அவங்கள எங்களால் தொடர்பு கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளர் இப்போ பேட்டி கொடுத்திருக்காரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 14 பேர், திமுக காங்கிரஸ் உடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவில் சேர்ந்தாங்க. அப்போ திராவிட கட்சிகள் பாஜகவை கிண்டல் பண்ணாங்க.
எல்லாம் வயசானவங்க, அதுவும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க. ஆனால் ஒரு வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸுடைய 3 சட்டமன்ற இப்போ கரண்ட் எம்எல்ஏ 3 பேர் பிஜேபியில் சேர போகிறாங்க அப்படிங்கிற செய்தி இப்போ திராவிட கட்சிகளுக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். வரக்கூடிய 27ஆம் தேதி பல்லடத்தில் பாஜகவுடைய பாத யாத்திரை நிறைவு விழா நடக்குது. அந்த நிறைவு விழாலையும் மற்ற கட்சிகளை சேர்ந்த நிறைய பேர் அந்த கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறாங்க. மோடி அவர்கள் முன்னிலையில் பல முக்கியமான நபர்கள் பிஜேபியில் சேர போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டையும் நம்ம பார்க்க முடியுது. யார் யார் சேர போகிறாங்களோ அப்படின்னு இப்போ திராவிட கட்சிகள் ஒரு விதமான பதட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக வந்த தகவல். இது 2வது டாபிக். அடுத்த டாபிக், கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுச்சேரியில் பஞ்சு மிட்டாய்க்கு தடை விதிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக தெரியும், நம்மளுடைய சேனலில் கூட நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா பஞ்சு மிட்டாயில் ரோடமைன் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த நிறத்தை கூட்டுவதற்காக ஒரு வேதிப்பொருள் கலக்கப்படுது. அந்த ரோடமைன் பி அப்படிங்கிற அந்த வேதிப்பொருள் கெமிக்கல் புற்றுநோயை உருவாக்கக்கூடியது அப்படின்னு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சோதனையின் அடிப்படையில், அந்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுடைய ரிப்போர்ட் அடிப்படையில் புதுச்சேரியுடைய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரியில் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை விதிச்சிருக்காங்க. காரணம் சேம் காரணம் தான். அதில் ரோடமைன் பி அப்படிங்கிற வேதிப்பொருள் கலக்கப்படுது. இது புற்றுநோயை உருவாக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது, அதனால தடை விதிக்கிறோம் அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இப்போ அறிவிச்சிருக்காரு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.